டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சியில் பாரதிய ஜனதா அமர்ந்துள்ள நிலையில் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார். அடுத்த மாதம் முதல் டெல்லியில் மகளிர் உதவித்தொகையாக மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் ரேகா குப்தாவுக்கு துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति பர்வேஷ் வர்மா, ஆஷிஷ் சூட், மன்ஜிந்தர் சிங் சிர்சா, கபில் மிஸ்ரா, ரவீந்தர் இந்திரஜ் சிங், பங்கஜ் சிங் ஆகிய 6 நபர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे वंदे वंदे. இவ்விழாவில் பிரதமர் மோடி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கோவா, ஹரியானா முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஐம்பது வயதான ரேகா குப்தா டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஷாலிமார் பாக் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருந்தார். பதவியேற்பை தொடர்ந்து ரேகா குப்தா முறைப்படி முதலமைச்சருக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். அப்போது மார்ச் 8ஆம் தேதி டெல்லியில் மகளிருக்கான 2500 ரூபாய் உதவித்தொகை முதல் தவணை கிடைக்கும் என்று ரேகா குப்தா தெரிவித்தார். டெல்லி மக்களுக்கு மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் மருத்துவ காப்பீடு அளிப்பது, யமுனை நதியை சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஆகியவை ரேகா குப்தா அரசின் முதல் முடிவுகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக புதுடில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.